அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 1, 2025 முதல் அனைத்து வகை ஆசிரியர்களும் தங்களுடைய சிஎல், ஆர்எல், இஎல், எம்எல் போன்ற விடுப்புகளை களஞ்சியம் கைபேசி செயலி வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். அது எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய களஞ்சியம் கைபேசி செயலியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எம்ப்ளாயி, பென்ஷனர், கெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆசிரியர்கள் எம்ப்ளாயி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அது டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கு கீழே எம்ப்ளாயி ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ஆசிரியருக்கும் 11 டிஜிட்டில் ஐஎஃப்எஸ்ஆர்எம்ஸ் ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐடியை எம்ப்ளாயி ஐடி அப்படின்ற இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுக்கான ஐஎஃப்எஸ்ஆர்எம்ஸ்க்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வழிகளில் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிக்கிறேன். சைன்இன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நியூ பின் அண்ட் கன்ஃபார்ம் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் கேட்டிருப்பாங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணும்பொழுது. ஸோ இந்த பின்னை வச்சு நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் சைன்இன் பண்ணும்பொழுது இந்த டேரெக்டாக பின் வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 4 டிஜிட்டில் ஒரு பின் மேலே என்டர் பண்ணிக்கோங்க. மேலே என்ன என்டர் பண்ணீங்களோ அதையே கீழே கன்ஃபார்ம் பின் அப்படின்ற இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா கீழே திரும்ப மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோமை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அங்கே மை அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய லீவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய லீவ் ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு திரும்ப 2 ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். அதில் அப்ளை லீவ் அண்ட் லீவ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த அப்ளை லீவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லீவ் அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட்டு லீவ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீவ் டைப் எல்லாமே வந்துடும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சிஎல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த இருக்கக்கூடிய கேஷுவல் லீவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கனாவே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 12 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துக்கான லீவ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த டேட்டில் லீவ் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3/1/2025னா ஸோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட்டும் 3/1/2025 எண்டும் அதே கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி இருக்கட்டும். ஃபுல் டே அப்படின்றது செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் டூரிங் த லீவ் அப்படின்ற நீங்கள் லீவ் அப்ளை பண்ணிட்டு லீவுக்கு எந்த அட்ரஸில் இருப்பீங்களோ அந்த அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுடைய ஊராக இருந்துச்சு உங்கள் ஊராக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய நேட்டிவ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லீவ் ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. உடல்நிலை சரியில்லையா, அல்லது ஏதாவது ஃபங்க்ஷனா, மத ரீதியான ஃபங்க்ஷனா, பர்சனல் ஒர்க்கா, அல்லது அதர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் சரியான ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா திரும்ப மறுபடியும் ரீசன் கொடுக்குற மாதிரியா இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் வந்து வேலிடேட் ரெக்வஸ்ட்ன்னு இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரியா இருக்கும். இது வந்து ஒரு நாள் சிஎல் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் ஆஃப் டே அப்ளை பண்ணிங்கன்னா திரும்ப ஹாஃப் டே அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 3/1/2025 நான் ஆஃப் டே தான் அப்ளை பண்ணுறேன்னா நீங்கள் ஆஃப் டேவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது மார்னிங்காக ஆஃப்டர்நூனா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ ஆஃப் டே அப்படின்றதோட இருக்கட்டும். நீங்கள் 2 நாள் சிஎல் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ எண்டு டேட் நேரம் வந்து ஸோ எத்தனை நாள் அப்படின்றத அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3/1/2025 4/1/2025 வரைக்கும் அப்படின்பொழுது நம்ம 2 நாள் அப்படின்பொழுது பேலன்ஸ் 12, டோட்டல் டேஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லி காட்டிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிஎல் வந்து அப்ளை பண்ணுற மாதிரியா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்எல் எப்படி அப்ளை பண்ணுறது? திரும்ப லீவ் டைப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. வந்துட்டிங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ பாருங்கள் பேலன்ஸ் 3, அதாவது 1 இயருக்கு 3 நாள் வந்து நமக்கு ஆர்எல் வந்து எலிஜிபிள். ஸோ 3 நாள் கொடுத்துருக்காங்க. திரும்ப ஸ்டார்ட் டேட் அப்படின்ற இடத்துல நீங்கள் எந்த டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எண்டு டேட் ஒரு நாள் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டூரிங் த லீவ். ஸோ நீங்கள் எந்த அட்ரஸில் இருப்பீங்களோ அந்த அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இஎல் எப்படி அப்ளை பண்ணுறது? திரும்ப லீவ் டைப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. வந்துட்டிங்கன்னா ஏர்னடு லீவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நமக்கு 1 இயருக்கு 15 நாள் பேலன்ஸ் 15 நாள் அப்டேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும்? ஸோ அதுக்கு வந்து அந்த கேலண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க.
கேலண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எந்த டேட்லேருந்து எத்தனை நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டேட்டை செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ பேலன்ஸ் நமக்கு 15 நாள், நான் 5 நாள் வந்து இஎல் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அட்ரஸ் டூரிங் த லீவ், ஸோ உங்களுடைய அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரீசன் கிளிக் பண்ணிங்கன்னா லீவ் ட்ராவல் கன்செஷன் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன ரீசன் அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் இஸ்யூஸ் அப்படின்னா ஹெல்த் இஸ்யூஸ் அப்படின்னு சொல்லி ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் லீவ், அதாவது எம்எல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். அதுக்கு லீவ் டைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. லீவ் டைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீவ் டைப் எனேபிள் ஆகும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணியே வாங்க. வந்துட்டிங்கன்னா அன்ஏர்னடு லீவ் ஆன் எம்சி, அதாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் டேட், நீங்கள் எந்த டேட்லேருந்து லீவ் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்டு டேட் அப்படின்ற இடத்துல நீங்கள் எந்த டேட் வரைக்கும் எடுக்க போகிறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கீழே டோட்டல் டேஸ் வந்து கால்குலேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் டூரிங் த லீவ், ஸோ லீவ் டயத்தில் நீங்கள் எந்த அட்ரஸில் இருப்பீங்களோ அந்த அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லீவ் ரீசன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மெடிக்கல் லீவ் அப்படின்றனால ஒரு சில ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு சரியானதாக இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க, அல்லது அதர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கான ரீசன்ஸை கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் இஸ்யூஸ் அப்படின்னு சொல்லி ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கான ஃபைல்ஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதாவது மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணும்பொழுது அதற்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் அல்லது அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், ரெண்டையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா டூ யூ வாண்ட் டு அப்லோட் யுவர் ஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் அந்த அப்ளிகேஷன்ஸ் அல்லது மெடிக்கல் சர்டிஃபிகேட் ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஃபைல் சைஸ் கேனாட் எக்ஸீட் 1 MB அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபைல் சைஸு 1 MBக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் வந்து அதாவது அந்த மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எம்எல் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 MBக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ திரும்ப மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், 1 MBக்கும் குறைவாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அப்லோட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் வந்து வந்துருச்சு. திரும்ப இங்கே அப்லோட் கொடுத்துருங்க. இப்போ ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 418 KB தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபைல் நமக்கு வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப வேலிடேட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அது சிஎல்லாக இருக்கலாம், ஆர்எல்லாக இருக்கலாம், எம்எல்லாக இருக்கலாம், எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா வேலிடேட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா அப்ரூவல் குரூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது பள்ளி தலைமை ஆசிரியர் அப்ரூவல் பண்ணலாம் அல்லது நமக்கான பிஓஸ் வந்து அப்ரூவல் பண்ணலாம். அது யாருன்றதை நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்ரூவல் குரூப் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க, இன்னும் சேஞ்ச் பண்ணாமல் இருக்குது. ஸோ நான் வந்து காமன் அப்ரூவல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு HRMSன்னு இருக்குது பாருங்கள், அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணாவே அவங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கான பிஓ தான். ஸோ அதனால் நான் இவரையே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டோம்னா அவர் நமக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவார். ஸோ நெக்ஸ்ட் நான் சப்மிட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டோம்னா லீவ் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ போயிட்டு நம்ம லீவ் ஸ்டேட்டஸை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ போனீங்கன்னா ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணாத எந்த டேட்லேருந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட் போய்க்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் 27லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/9 வரைக்கும் கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது, அதாவது ப்ராக்ரஸில் தான் இருக்குது, இன்னும் அவர் அப்ரூவல் பண்ணலை. ஸோ கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எல்லோன்னா ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ரீன் கலரில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் அப்ரூவல் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ இன்னும் எனக்கு அப்ரூவல் கொடுக்காதனால இது வந்து எனக்கு எல்லோ கலர்லேயே இருக்குது. ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் ஒவ்வொரு ஆசிரியரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் களஞ்சியம் செயலி வழியாக லீவ் வந்து அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி எஸ் கொடுத்து வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.